Hi friends, welcome to Chennai food. எல்லார் வீட்லயுமே வேஸ்டா இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில், சோடா பாட்டில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கி போடாம அதை வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அழகான ஒரு கிராஃப்ட் ஒர்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் ஒர்க் செய்யறதுக்காக நான் அட்டை எடுத்துருக்கேங்க. எங்களுக்கு வாஷிங் மிஷின் வாங்கும்பொழுது பேக்கிங்கில் அட்டை வந்திருந்தது. அந்த அட்டையை தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன பாக்ஸ் மாதிரி உங்கள் வீட்டில் அட்டை இருந்ததுன்னா, இல்லை நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கும்பொழுது அட்டை வந்ததுன்னா அந்த பாக்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த மாதிரி சின்ன பாக்ஸ் எதுவுமே இல்லை. நான் சின்ன பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக தான் எடுத்திருக்கேன். இந்த நீளம் பார்த்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இந்த அகலம் 15 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு கூட கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம 4 பீஸ் வச்சு பாக்ஸ் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஹைட்டு நான் 13 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேங்க. இதோடைய நீளம் நீங்கள் 23 சென்டிமீட்டரே எடுத்துக்கலாம். ஏன்னா அதோட நீளம் 23 சென்டிமீட்டர் இருக்குது இந்த பீஸில். அதனால் இந்த பீஸ்லேயும் 23 சென்டிமீட்டரே எடுத்துக்கோங்க. ஹைட்டு மட்டும் 13 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. என்னுடைய பாட்டிலை வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு 13 சென்டிமீட்டர் அளவு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் 13 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இந்த அட்டையை வச்சு நம்ம 4 பக்கமும் ஒட்டி எடுத்துக்கலாம். நான் மொத்தம் 4 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சைடில் வைக்கிறதுக்காக சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுவும் நான் 13 சென்டிமீட்டர் தான் ஹைட்டு வச்சுருக்கேன். இப்போ 4 பக்கமும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். நான் ஒட்டுறதுக்காக க்ளூ கன் தான் யூஸ் பண்ண போகிறேன். கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே நான் ஒட்டி விட்டுட்டேங்க. பாருங்கள், 4 பக்கமும் ஒட்டியாச்சு. உள்பக்கம்லாம் நான் க்ளூ போட்டு தான் ஒட்டியிருக்கேன். ஃபுல்லாகவே நான் க்ளூ தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடெல்லாம் பாருங்கள், க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் 4 கார்னருமே ஒட்டிக்கணும். அப்போ தான் இது பிரிஞ்சு வராது. நான் 4 பக்கமும் ஒட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி 4 மூலையும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிரிஞ்சு வராது. இப்போ நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பிடிச்சி இழுத்தா கூட பிரியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது சுற்றி கவர் பண்ணுறதுக்கு நான் துணி தாங்க யூஸ் பண்ண போகிறேன். பழைய டிஷர்ட்லேருந்து தான் நான் துணி கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பழைய துணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பழைய டிஷர்ட் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற ப்ளைனாக இருக்கக்கூடிய பகுதியை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் ப்ளைனாக இருக்கக்கூடிய பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதில் இந்த ஓரத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த மடிப்புலாம் நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த சைடு மடிப்பு நமக்கு வேண்டாம். இதை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதில் ஒரு பீஸாக தான் நம்ம எடுத்து ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒட்டுறதுக்கு நான் ஃபெவிகால் தாங்க பயன்படுத்த போகிறேன். துணி ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் நல்லாவே ஒட்டும். ஒரு பக்கமாக ஒட்டிக்கலாம். நான் ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வச்சு தேய்ச்சி விட்டுடுங்க. அப்படி தான் ஃபுல்லாக நல்லா பரவிடும். இப்போ நம்ம துணியை வச்சு ஒட்டிக்கலாம். நான் பாட்டமில் ஒரு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி தான் போட போகிறேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். பேக்கில் அதிகமாக எனக்கு துணி வேண்டாம், அதனால் நான் இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறேன். இதை வச்சு அப்படியே லைட்டாக அழுத்தி விட்டுடுங்க. துணியோடைய உள்பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெளிப்பக்கம் வெளியே வரணும். நான் வெளிப்பக்கம் வெளியே இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். கலர் பாருங்கள், டார்க்காக இருக்குது, இதுலேருந்து தெரியும். இதே மாதிரி நம்ம சுற்றி ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் துணி ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டேன். 4 பக்கமும் துணி ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் நான் ஒட்டியிருக்கிறேன். நான் உங்களுக்கு 4 பக்கமே காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், நல்லாவே ஒட்டியிருக்கு. சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஒட்டிக்கோங்க. எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். பாட்டம்லேயும் நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். பாட்டமில் ரொம்ப கொடுக்கல, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தான் நான் எக்ஸ்ட்ராவாக வந்த பீஸை அப்படியே கட் பண்ணி போடாமல் இந்த சைடு ஃபோல்டு பண்ணி நான் ஒட்டி விட்டுருக்கிறேன். எல்லாமே ஃபெவிகால் தாங்க போட்டிருக்கேன். இன்னும் நல்லா காயணும். அது இன்னர்லேயும் ஒட்டியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இருந்த இந்த துணி எல்லாத்தையுமே இன்னரில் நான் ஒட்டிட்டேன். எதையுமே நான் கட் பண்ணி எடுத்து வெளியே போடலை. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார ஒட்டி விட்டுட்டேன். உள்ளே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. பாட்டம் மட்டும் தான் நமக்கு அட்டை தெரியுது, அது பரவாயில்ல தெரிஞ்சாலும். இது நல்லா காயணும். இது அப்படியே இருக்கட்டும், நம்ம காய விட்டுடலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 6 பாட்டில் எடுத்துக்கோங்க. மொத்தம் 6 பீஸ் தேவைப்படும். நான் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். இந்த அட்டையில் வச்சா அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். நான் இந்த ஹைட்டுக்கு 1/2 இன்ச்சு உள்ளே வர மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் 6 பீஸ் கட் பண்ணி எடுக்க போகிறேன்.
பாருங்கள் நான் மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மார்க்கர் கூட தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இந்த பீஸை வந்து நம்ம வேறு எதனா கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது தூக்கி போட வேண்டாம், நான் எடுத்து வைக்க போகிறேன். இதே மாதிரி நான் 6 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். மொத்தம் 6 பீஸ் எடுத்துருக்கிறேன். இந்த பீஸோடு சேர்த்து மொத்தம் 6 பீஸ் எல்லாமே ஒரே சைஸ் இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம அப்படியே வச்சோன்னா கையெல்லாம் அறுத்துருவாங்க. இந்த ஓரம் ஷார்ப்பாக இருக்கும். அதனால் இந்த ஓரத்தை ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக நான் இந்த டேப் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபேன்சி டேப்பு தான் இது. இதை அப்படியே நம்ம ஒட்டிக்கலாம். இதை நம்ம அப்படியே பிரிச்சுட்டு பாட்டிலில் பாதி ஒட்டி விடலாம். பாதி வெளிப்பக்கமும் பாதி உள்பக்கமும் வர மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். கட் பண்ண 6 பாட்டிலுமே நான் அந்த டேப் ஒட்டிட்டேங்க. பாருங்கள், வெளிப்பக்கம்லாம் வரா மாதிரியும் ஒட்டியிருக்கேன், உள்பக்கம் வரா மாதிரியும் ஒட்டியிருக்கேன். இது நம்ம கைப்பட்டால் கூட கையை அறுக்காது. அதுக்காக தான் இந்த டேப் ஒட்டியிருக்கோம். டேப் போட்டாமல் அப்படியே யூஸ் பண்ணால் நம்ம கையை கீறிடும். அதுக்காக தான் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டேப் போட்டுறது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், கையும் அறுபடாது. இந்த டேப்போட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். 9 ரூபா தான் நான் கொடுத்து வாங்கினேன். நிறையவே இருக்குது. நிறைய கிராஃப்ட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்டு இப்போ நல்லாவே காஞ்சிருச்சுங்க. இதை நான் அழகுபடுத்துறதுக்காக இங்கே லேஸ் ஒட்ட போகிறேன். நான் இந்த டிசைனில் லேஸ் எடுத்திருக்கேன். இதை தான் வந்து இந்த டாப்பில் சுற்றிரும் ஒட்ட போகிறேன். அதே மாதிரி பாட்டம்லேயும் சுற்றிரும் ஒட்ட போகிறேன். இது ஒட்டுறதுக்காக நான் க்ளூ கன் தாங்க யூஸ் பண்ணுறேன். க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். இது மாதிரி ஒட்டும் பொழுது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்கும். இதே மாதிரி இந்த சைடும் ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் 4 பக்கமும் லேஸ் ஒட்டிட்டேன். டாப் பாட்டம் 2 சைடுமே ஒட்டியிருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த லேஸ் ஒட்டினதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இல்லைனா வெறும் ப்ளைனாக இருக்கும். கொஞ்சம் டிசைன் பண்ணும்பொழுது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். சென்டர்லலாம் டிசைனே இல்லாமல் ரொம்ப ப்ளைனாக இருக்குது. அந்த இடத்துல நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பூ ஒட்டி விட போகிறேன். இந்த பூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட போகிறேன். க்ளூ கன் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி 4 சைடும் ஒட்டிட்டா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்கள், நான் பூ ஒட்டிட்டேன். க்ளூ வச்சு தான் நான் ஒட்டியிருக்கேன். 3 ஃப்ளவர் 3 கலரில் ஒட்டியிருக்கேன். இது ஒட்டினதுக்கப்புறம் இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த சென்டர் பிளேஸ் அப்படியே காலியாக இருந்தது. இந்த பூ ஒட்டினதுக்கப்புறம் நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நான் 4 பக்கமும் ஒட்டியிருக்கேன். இது ஒட்டாமலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒட்டிட்டா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பார்க்கும்பொழுதே புரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு. இது ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தாங்க. இந்த ரெடி பண்ண இந்த பாட்டில்ஸ் கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நான் இதில் வச்சுடுறேன். இந்த பக்கம் 3 பீஸ் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு 3 பீஸ். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூனு, நைஃபு, ஃபோர்க் ஸ்பூனு, விஸ்கு எல்லாமே நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கூட இருக்கிற பொருட்கள்லாம் போடலாம். அந்தளவுக்கு இடம் தாராளமாக இருக்குது. நம்ம கிச்சனில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைனா இந்த மாதிரி ஆர்கனைசர் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். வீட்டில் வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் காலி ஆகிடுச்சுன்னா அதை தூக்கி போடாமல் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஆர்கனைசர் ரெடி பண்ணால் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட்டு வந்தால் கூட எங்கே வாங்குனீங்க, எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்கன்னு கேட்குற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாட்டில்ஸை வச்சு ரொம்பவே அழகான கிச்சன் ஆர்கனைசர் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அங்கங்கே நம்ம கத்தி, ஸ்பூன் இதெல்லாம் வச்சுட்டு தேடாமல் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.